தட்டில் சுடுசோறு இல்லை ஒரு இலையில் சுடுசோறு, அதில் நல்லா இந்த பூண்டு காரக்குழம்பு போட்டு பிசைஞ்சி அப்படியே அப்பளத்தை உடச்சி அதுக்கு மேலே வச்சு, இல்லை நீங்கள் முட்டை சாப்பிடுவீங்கன்னா முட்டையும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நான் முட்டை சாப்பிட்றதுனால நான் வைக்கல. அதை போட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ஆஹா ஓஹோன்னு இருக்கும். இப்படி ஒரு சாப்பாடை மிஸ் பண்ணுறவேன்னு நினைப்பீங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். போதே நாக்கில் எச்சு ஊறுது, அவ்வளோ ருசியாக இருக்கும். வணக்கம் எனது அருமை உறவுகளை, ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். இதுக்கு ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் நல்லா உரித்து கழுகி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 200 பூண்டு, கிட்டத்தட்ட ஒரு 6 அல்லது 7 பூண்டு இருக்கும். அது மாதிரி பூண்டு அதையும் நல்லா உரிச்சிக்கோங்க. இதுக்கு நான் இது சாப்பிட்லாம், ஒரு 7 பேர் 8 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த குழம்பு. அதுக்கு 1 ஸ்பூன்லேருந்து 1.25 ஸ்பூனுக்குள்ளே மிளகு, நல்ல அதே அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு பெரிய புளி அளவுக்கு பழைய புளி. நான் வச்சுருக்க புளி எப்படிதான் இருக்கும், ரொம்ப புளிப்பாக இருக்காது, அந்த மாதிரி ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி, அப்புறம் கருவேப்பிலை. இதுதான் இதனோட பொருட்கள். இந்த சின்ன வெங்காயம் அதில் ஒரு கைப்பிடி, நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதில் சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, இந்த கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு 100 ml நல்லெண்ணெய் தேவை, 150 இப்போ நம்ம விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 50 ml பிறகு வச்சுக்கலாம். ஒரு 150 ml நல்லெண்ணெய், அதில் கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், அதாவது பேருக்கு, அதாவது ஒரு ஃப்ளேவர் வரணும்ல, அதுக்காக வெந்தயம். இது ரெண்டும் பொடிஞ்ச உடனே கருவேப்பிலை போடணும். நான் என்ன போட்டிருக்கேன், கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் எல்லாம் திருப்பி கழுகி வச்சுருக்கேன். இதெல்லாம் மொத்தமாக உள்ள அள்ளி போட்டுருங்க. இப்போ நீங்கள் சிம் பண்ணிவிடுங்க, ஏன்னா ஹையில் இருந்தால் எண்ணெய் தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஸ்டவ்வை சிம் பண்ணிவிடுங்க. அதெல்லாம் நல்லா போட்டுட்டு, எல்லாம் போட்டுட்டு ஒரு துண்டு பெருங்காயமும் போடலாம். நான் கட்டி பெருங்காயம் நிறையா யூஸ் பண்ணுவேன். அதனால் ஒரு கொட்டாம்பாக்கு சொல்லுவாங்களே, அதில் பாதி அளவுக்கு கட்டி பெருங்காயம் போட்டு. குழம்பு ரொம்ப நிதானமாக செய்யக்கூடியது. 1 மாதம் நீங்கள் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாலும் கெட்டு போகாது. ஆனால் நீங்கள் தண்ணி படாத ஸ்பூனு, அதை யூஸ் பண்ணுற கரண்டி, அதுக்கப்புறம் தண்ணி படாத பாத்திரத்தில் டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்பப்போ அந்த ஊறுகாய் மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வெளியூருக்கெலாம் நீங்கள் சமைச்சு கொடுத்து விட்டீங்க அப்படின்னா இதை கொடுத்து விட்டிங்கன்னு வச்சிங்களா, அங்கே ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் வாழைத்தண்டு வேறு பொரியல் பண்ணுறதுக்காக சிறுபருப்பு எடுத்துருக்கேன். அப்புறம் புளி நல்லா ஊற வச்சுக்கோங்க, தண்ணி ஊற்றி. இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிட்டே இருக்குது, நல்லா வதங்கணும். வெங்காயம் அந்த மேலே உள்ள தோல் இருக்குல்ல, அது தனியாக அப்படியே வரணும், உறிஞ்சி வரணும், அந்தளவுக்கு வதக்கிட்டே இருக்கணும். அதான் இந்த குழம்புக்கு ரொம்ப தேவை, பொறுமை தான். ஏன்னா எவ்வளோக்குள்ளே தண்ணியை இழுத்துட்டு அந்த வெங்காயம் வதங்குதோ அப்போ தான் அது கெடாமல் இருக்கும் ரொம்ப நாள். இந்த குழம்புக்கு ருசி கொடுக்குறதே அந்த சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் அரைச்சிருக்கோம்ல, அதுக்கப்புறம் அந்த புளி தண்ணி, இதுதான் ரொம்ப ருசி கொடுக்கும். அப்போ அதை ரொம்ப கரெக்டான அளவு நம்ம யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சீரகமோ மிளகோ கூட போட்டிங்கன்னா கொஞ்சம் காரம் வந்துடும். இந்த குழம்புக்கு வெள்ளம்லாம் சேர்க்கக்கூடாது. சில பேர் வத்த குழம்புன்னு சொல்லிட்டு வெல்லம் சேர்ப்பாங்க. எனக்கு பொதுவாக அந்த இனிப்பு போட்ட சாம்பார், அந்த காரக்குழம்பு அதெல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கிறதில்ல. அப்படியே வாழைத்தண்டு பொரியலுக்காக வாழைத்தண்டு அப்படியே ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காயெலாம் எவ்வளோ மெல்லிசாக இருக்குது. இதை ரொம்ப கருப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் நம்ம என்ன பண்ணோம், தேங்காயோட பின் பக்கத்தை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அரைச்சிங்க அப்படின்னா தேங்காய் துருவன மாதிரியே இருக்கும். வாழைத்தண்டு கலர் போகக்கூடாது, அந்த கலர் நிறம் மாறிடும்ல, கலர் போகக்கூடாதுல்ல, நிறம் மாறக்கூடாது, கருப்பாயிடக்கூடாது அப்படின்னா கொஞ்சோண்டு உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு வைக்கணும். வாழைத்தண்டில் எடுத்த நார் இதெல்லாம் நான் ஏன் உட்காந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, இதை தெரியாதவங்க, அடிப்படையே தெரியாதவங்க இருப்பாங்க.
அவங்களுக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இப்போ பாருங்கள் எப்படி வந்து பூண்டும் வெங்காயமும் வதங்கியிருக்குன்னு பாருங்கள். நல்லா கழுகிட்டு தான் நான் வந்து இந்த அரைச்சதை உள்ளே போடுறேன். சில பேர் வந்து கை வைக்கிறீங்க, ஸ்பூன் வைக்கணும் அப்படி சொல்லுவாங்க. ஸ்பூன் வச்சுலாம் நம்ம எடுக்கணும்னா நல்லா பொறுமையாக உட்காந்து நான் வந்து வேறு வேலையே செய்யாமல் இருந்தால் தான் மெதுவாக செஞ்சிட்ருக்கணும். எனக்கு அடுத்தடுத்து வேலை இருக்குது. அதனால் நான் வந்து என் கையை வச்சு எடுத்து போட்டுடுறேன். இப்போ இதுவும் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வதங்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கினா தான் நல்லா ஒரு வாசனை வரும். இப்போ நான் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா இந்த பச்சை வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, அது வதங்கணும் இல்லையா, அப்போ கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும் உப்பு போட்டால். அதனால் உப்பு போட்டு வதக்கிட்டு இதுவும் இந்த பச்சை ஸ்மெல் சொல்லுவாங்கள்ல, அது போகாமல் இருக்கணும். எண்ணெய் தெரிக்கும். இந்த மாதிரி கையில் வச்சிட்டிங்கன்னா சிம்மில் வச்சுக்கிட்டு பொதுவாக இந்த எண்ணெய் நம்ம ஊற்றி சமைக்கிறோம்ல, அதாவது நிறைய எண்ணெய் ஊற்றி அதுக்குள்ளே பொருட்களை போடுறோம். அப்போ டக்குன்னு தெரிக்கும் எண்ணெய்கள். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயோ சிம்லேயோ வச்சுட்டு தான் போடணும். நினைக்க பண்ணிட்டேன் வீடியோ எடுக்கிறேங்கிற ஒரு ஆர்வத்தில் ஹையில் வச்சுட்டு பண்ணிட்டேன். அதனால் சுற்றி தெரிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து நான் காரக்குழம்பு தூள் போட்டிருக்கேன். இதில் வந்து மல்லி, சீரகம், மிளகு, வெந்தயம், அரிசி, கடலைப்பருப்பு, கடுகு எல்லாமே போட்டிருக்கோம். அந்த தூள் தான் போடுறேன். 3.5 ஸ்பூன் போட்டேன். ஆனால் இது பத்தலை. அதனால் திருப்பி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருப்பேன். ஏன்னா நான் கிண்டி பார்க்கும்போது எனக்கு தெரியும். மிளகாத்தூள்லாம் போட்டோடனே சிம்மில் வச்சுருங்க. அதுக்காக தான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்போவுமே மிளகாத்தூள், மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கை ஸ்டவ்வை வந்து சிம்க்கு கொண்டு போயிடணும். இல்லைன்னா ஒரு தீஞ்ச ஸ்மெல் வரும். நான் இப்படி கிண்டி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு என்னோடய தூள் எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் திருப்பி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்போ 4 ஸ்பூன் காரக்குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நான் காரக்குழம்புக்கும் மீன் குழம்புக்கும் ஒரே மிளகாத்தூள். அப்போ சாம்பாருக்கு தனி, கறிக்குழம்பு குருமாக்கெலாம் தனி மிளகாத்தூள். மொத்தம் நான் 3 வெரைட்டி. அதுக்கப்புறம் மல்லித்தூள் தனியாக, வத்தல் தூள் தனியாக, மொத்தம் இப்படி அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் சிம்மில் போட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வதக்கணும். இப்படி வதக்கும் போது அது ஒரு டேஸ்ட் தரும். எவ்வளோக்குள்ள நம்ம சிம்மில் வச்சு நல்லா வதக்குறோமோ அவ்வளோக்குள்ள ஒரு டேஸ்ட் வரும். பாருங்கள், இப்போ மேலே இருக்க தோலை, வெங்காயத்தில் உள்ள தோலாம் உரிய ஆரம்பித்து உள்ளே இருக்க இது வர ஆரம்பிச்சிட்டு, இது கொஞ்சம் இதானோடனே கொஞ்சம் புளி கரைச்சி வச்சு ஊற்ற ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி வச்சுருப்பீங்களா அந்த ஜாரில் மிளகு சீரகம்லாம், அதையும் அப்படியே லைட்டாக தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிடுங்க. ஏன்னா அப்போ அதில் உள்ள காரம் அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் ஊற்றிட்டு நான் வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிருப்பேன். அது வந்து அதுக்கப்புறம் நமக்கு தேவையான கெட்டியான அளவுக்கு வற்றணும். நான் வந்து ஒரு ஊறுகாய், இந்த தக்காளி ஊறுகாய்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பதத்துக்கு கொண்டு வந்து தான் நான் அதை அப்புறம் இறக்கியிருப்பேன் குழம்ப. உங்களுக்கு ஒருவேளை அந்த பக்கம் வேண்டாம், அதுக்கு முன்னாலே இறக்கலாம்னு நீங்கள் இறக்கிக்கலாம். அது உங்களோட விருப்பம். ரொம்ப கொதிக்க அடியில் கிண்டி விட்டுடுங்க. நான் ரொம்ப தடிமனான கடாய் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் வைக்கும்போது கொஞ்சம் தடிமனான பொருள் வச்சு குழம்பு வைங்க. அது கொஞ்சம் லேட் ஆகும்ல குழம்பு வைக்கிறதுக்கு. அப்புறம் அப்படியே வந்து வாழைத்தண்டு பொரியல், அதுக்கு வந்து சிறுபருப்பு ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு கைப்பிடி, ஒரு வாழைத்தண்டு, அதை குட்டியாக நறுக்கியாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காயில் இத்தினோண்டு சீரகம் போட்டு அரைச்சிருப்பேன். இந்த வாழைத்தண்டு பொரியல் வந்து இவங்க வந்து சுண்டல் பொரியல் மாதிரி இருக்கும்பாங்க. சுண்டல் மாதிரி இருக்குது, என்னென்னே கண்டுபிடிக்க தெரியாதும்பாங்க. சிறுபருப்பை ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அது ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். வாழைத்தண்டை குட்டியாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுங்க. கருவேப்பிலை, ஒரு கடாய் வைங்க, எண்ணெய் ஊற்றுங்க, கடுகு, உளுந்து, அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்குங்க. அப்போ அதுக்குள்ளே சிறுபருப்பு போட்டு வதக்குங்க. வாழைத்தண்டை போடுங்க. ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பொறுமை இருந்தால் சிம்மில் போட்டு அதை வேக வைக்கலாம். பொறுமை இல்லைன்னா அப்படி கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சுருங்க. நான் வந்து சிம்மில் போட்டே வேக வச்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு டைம் இருக்கும். சில பேர் ஆஃபீஸ்லாம் போவாங்க, அவங்களுக்கு வந்து டைம் இருக்காது. அதனால் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் தண்ணி தெளித்து அதில் உப்பு மஞ்சள்தூள்லாம் போட்டு வேக வச்சுக்கோங்க. சிம்மில் போட்டு வேக வச்சு அந்த எண்ணெயிலே வதங்கி சாப்பிடும்போது அது வேறு ஃப்ளேவர் டேஸ்ட் இருக்கும். தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் வேறு டேஸ்ட் இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ருசி தான் கொஞ்சம் மாறும். அந்த தேங்காயில் அதே மாதிரி லைட்டாக கொஞ்சம் சீரகம் போட்டு கொஞ்சம் கரகரன்னு அரைச்சிக்கங்க. தேங்காய் துருவல் மாதிரி அந்த லைட்டாக அந்த பொரியலில் சாப்பிடும்போது அந்த சீரகம் கடிப்படும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த எல்லாம் போட்டாச்சு, வாழைத்தண்டை போட்டாச்சு. ஏற்கனவே மஞ்சள் இந்த கருப்பாயிடக்கூடாதுங்கிறதுக்காக மஞ்சள் ஏற்கனவே நறுக்கும்போது நம்ம உப்பும் போட்டுருக்கோம், மஞ்சள் தூளும் போட்டால் போதும். அதனால் உப்பும் கொஞ்சமாக போடுங்க. எந்த மஞ்சளே போதும்னா இப்படி நம்ம வந்து அப்புறம் உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். நான் சிம்மில் போட்டே வதக்கி ஓரளவுக்கு அது வெந்துருச்சு. லைட்டாக கையில் எடுத்து நசுக்கி பாருங்கள். அது நசுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். தேங்காய் துருவி இறக்கிற வேண்டியதான்.
நம்மளோட பூண்டு காரக்குழம்பு பார்க்கலாம். அது வந்து இந்த புளிக்காய்ச்சல் பண்ணுவாங்கல்ல புளி சாதத்துக்கு, அந்த மாதிரி தகன்னு இருக்குது. இந்த அளவுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். உங்களுக்கு இந்த அளவு போதும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி டைம் வரும்போது இன்னும் ஒரு 50 ml நம்ம எண்ணெய் வச்சுருந்தோம்ல, அதை மேலே ஊற்றணும். ஊற்றிக்கங்க, வேணாங்க விட்டுருங்க. இப்போ நம்மளோட வாழைத்தண்டு அப்படியே இந்த பக்கம் வெந்துருச்சு. அவ்வளோதான், தேங்காய் போட வேண்டியது. வாழைத்தண்டு மட்டும் செக் பண்ணாமல் தேங்காய் போட்டுறாதீங்க, அதுக்கப்புறம் வேகிறது ரொம்ப கஷ்டம். நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் போடுங்க, இல்லைன்னா அப்புறம் வதங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம குழம்பு வந்து சூப்பராக சுண்டி வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இந்த குழம்பு வந்து 1 மாதம் ஆனால் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கெட்டே போகாது. பாருங்கள் எப்படி தங்க மாதிரி தகதன்னு ஜொலிக்குதில்ல. அப்படியே இந்த பக்கம் நம்ம வாழைத்தண்டு பொரியல் ரெடி பண்ணியாச்சுல, அதையும் போட்டுட்ருக்கோம். தேங்காய் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பணியாரம் பண்ணுங்கிறதுக்காக பின்னால் வந்து கருப்பட்டிக்கு தண்ணி ஊற்றி காய்ச்சிட்ருக்கேன். ஏன்னா அதில் கொஞ்சம் மண், இந்த ஆமணக்கு விதை இருக்கும், அதெல்லாம் பவுட்ரு பண்ணி அதில் போடுவாங்க. அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதனால் அது காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த ரெசிபியும் போடுறேன். வேணுங்கிறவங்க கோதுமை பணியாரம், ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியான கோதுமை பணியாரம் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ இன்னொரு வீடியோவாக போடுறேன், வேணுங்கிறவங்க. இதோ நம்ம காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட பார்க்குற அல்வா மாதிரி இருக்குல்ல. ஏன்னா எல்லா குழம்புக்கும் நான் அல்வா மாதிரி சொன்னால் நல்லா இருக்காதுல்ல, அதனால தான் இந்த குழம்புக்கு நான் அதை சொல்லலை. இதை நம்ம இப்போ இன்னொரு பாத்திரத்தை மாற்றிடுவோம். ஏன் அப்படின்னா, இந்த அலுமினிய கடாயிலெல்லாம் ரொம்ப நேரத்துக்கு வந்து நம்ம சமைச்ச பொருளை வைக்கக்கூடாது. இதில் உள்ள உப்புத்தன்மை அதெல்லாம் சேர்ந்தது பாத்திரத்தோட இதெல்லாம் வேறு மாதிரி ஆயிரும். அதனால் இன்னொரு பொருளுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்ம சாப்பிட வேண்டியதான் வேலை. நம்மளோட வாழைத்தண்டு பொருளே ரெடி ஆகிடுச்சு. அதையும் இன்னொரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு டைனிங் டேபிள் எடுத்து போய் சூடாக இந்த காரக்குழம்பு வச்சு சாப்பிடும்போது நெய் வேணுனாலும் கூட ஊற்றிக்கலாம். ஆனால் எனக்கு நெய் போட்டால் பிடிக்காது, அதனால் நான் நெய் ஊற்றி சாப்பிட்றதில்ல. ஆனால் நெய்யில் கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் 2 கருவேப்பிலையை லைட்டாக பிச்சு போட்டு காய்ச்சி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது எங்கள் வீட்டில் மகி அவங்க அப்பாவுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், பிடிச்சி ஒரு உருண்டையை சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.